துவக்கத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா, கர்த்தர் எப்படி மலை பிரசங்கத்துல பாத்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும். அதுல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க 5ல இருந்து 7 வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாக்கியவான்களா இருப்பீர்கள் என்று சொல்றாரு. எப்பொழுது பாத்தீங்கன்னா, ஆவியில நீங்க வந்து எளிமையா இருக்கும்போது பாக்கியவான்களா இருப்பீங்க. துயரப்படும்போது நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க. சாந்த குணமாக இருக்கும்போது நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க. நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களா இருக்கும்போது நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க. இரக்கம் பெறும்போது பாக்கியவான்களா இருப்பீங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, இருதயத்துல சுத்தம் உள்ளவர்களா நம்ம இருக்கும்போது, வாழும்போது, எந்த ஒரு கசப்பான காரியங்களும் இல்லாத கூட நம்ம வாழும்போது பாத்தீங்கன்னா, நம்ம பாக்கியவான்களா இருப்போம். சமாதானம் பண்ணும்போது நம்ம பாக்கியவான்களா இருப்போம். கர்த்தர் நிமித்தம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாத்தீங்கன்னா, கர்த்தர் நிமித்தமா பாக்கியவான்களா இருப்பார்கள் என்று சொல்லிட்டு, அடுத்து என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து உப்பாகவும், வெளிச்சமாகவும் இருக்கணும். எப்படி உப்பும், வெளிச்சமும் மற்றவங்களுக்கு எப்படி பிரயோஜனமா இருக்கோ, அது போல ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை மிக பிரயோஜனமா இருக்கணும்னு சொல்லிட்டு, வானமும் பூமியும் ஒழிஞ்சு போனாலும் ஆண்டோட வார்த்தை ஒழிஞ்சு போகாது. அதனால அவரோட வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவன் பரலோக ராஜ்யத்துல எல்லார காட்டிலும் பெரியவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற காரியத்தை பார்க்கிறோம். அடுத்து என்ன பண்றாரு? கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொல்றாரு. விபச்சாரம் செய்யாதீங்க. என்ன விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னா, நீங்க பழைய ஏற்பாடு காலத்துல பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து 5 5 கல்யாணம் பண்ணுவாங்க, 10 கல்யாணம் பண்ணுவாங்க. நிறைய மறுமனையாட்டிகள் இருப்பாங்க, நிறைய மனைவிகள் இருப்பாங்க. அது போன்ற காரியங்களா செய்யக்கூடாது. உன் கண்ணு சுத்தமா இருக்கணும், உன் கை சுத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு விபச்சாரம் செய்யாதேன்னு சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா, எப்படி நீங்க வந்து விவாகரத்து பண்ணக்கூடாது, டைவர்ஸ் பண்ணக்கூடாது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க 5 பேர் 10 பேர் கல்யாணம் பண்றதுனாலதான் ஒருத்தவங்க பிடிக்கலன்னா இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ரூல்ஸ கொண்டு வந்ததுனால, இங்க ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நீங்க வந்து விவாகரத்துலாம் பண்ணாதீங்க. உங்க மனைவி மேல தவறான காரியங்கள் இல்லாம, ஒரு வேசித்தனத்தின் முகாந்திரம் இல்லாம நீங்க வந்து விவாகரத்து பண்ணக்கூடாது சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, பொய்யா ஆணையிடாதீங்க. பொய்யான சத்தியம் பண்ணாதீங்க. வானத்தின் மேலும், பூமியின் மேலும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, எப்படி வந்து தர்மம் செய்யணும். நீங்க தர்மம் செய்யும்போது மற்றவர்களுக்கு பார்க்கிற மாரி மாயக்காரர்களை போல, பரிசேயர்களை போல செய்யாதீங்க சொல்லிட்டு, எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுக்கிறாரு. எப்படி ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, எப்படி ஜெபிக்கணும். அதே போல மாயக்காரர்கள் பார்க்கிறது போல செய்யாதபடி, நீ வந்து கர்த்தருக்கு பார்க்கிற மாதிரி செய்யணும்னு சொல்லக்கூடிய காரியம். அடுத்து உபவாசம் எப்படி செய்யக்கூடாது, எப்படி செய்யணும்னு சொல்ற காரியம். அப்புறம் வந்து பொக்கிஷம். எது பொக்கிஷம்? உங்களுக்கு எது பொக்கிஷம்? பொக்கிஷத்தை எங்க சேர்க்கணும், எங்க சேர்க்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய காரியத்துல பார்க்கிறோம். அது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து கவலைப்படாதிருங்க. கவலை குறிச்சு கவலைப்படாதீங்க. சாப்பாடை குறிச்சு கவலைப்படுறீங்க. அதை குறிச்சு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு, மற்றவர்கள் நியாயம் தீர்க்க கூடாதுன்னு சொல்லி 7ஆம் அதிகாரத்துல முதல்ல சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு இறுக்கமான வாசல், விசாலமான வாசல்னு சொல்லிட்டு 2த்துக்கும் போறதுக்கான வழி, நம்ம அந்த வழியை எந்த எந்த வழியை தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை பார்த்துட்டு, அடுத்து என்ன சொல்றாருன்னா, இந்த இடுக்கமான வழியிலும் விசாலமான வழியிலும் நம்ம வந்து போறதுக்கு வந்து நம்மள வந்து பிசாசு என்ன பண்ணுவான்னா, ஒரு கள்ள போதகங்களையும் கள்ள தீர்க்கதரிசி எழுப்ப பண்ணி, அவங்க நிமித்தமா வந்து தவறான போதங்களை சொல்லி இதன்படி நம்ம வாழ விடாதபடி செய்வாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, ஆண்டவர் இங்க சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, ஆகையால் நான் சொன்னபடி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. எப்படி இன்னைக்கு பாத்தீங்கன்னா, வார்த்தையை கேட்கின்ற கூட்டங்கள் பாத்தீங்கன்னா அதிகம். இந்த பிரசங்கத்தை கேட்கறதுக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு யூடியூப்ல பாக்குற ஜனங்கள் அதிகம். டிவில பாக்குற வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் அதிகம். இல்லைன்னா நீங்க சபையில போய் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சபையா போயிட்டு வார்த்தையை கேட்கின்ற ஜனங்கள் பாத்தீங்கன்னா மிக 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 அதிகம். ஒரு சில பிள்ளைகள் பாத்தீங்கன்னா, வேத வாசிக்கிறதுக்கு அவங்க கொடுக்குற ஆர்வம் பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு நாள் ஃபுல்லா வேதம் வாசிப்பாங்க. ஒரு நாளைக்கு தவறாம கண்டினியூவா வேதம் வாசிப்பாங்க. அவங்களுடைய ஆர்வம் பாத்தீங்கன்னா வேத வாசிப்புல இருக்கும். ஒரு சில பிள்ளைகளை பாத்தீங்கன்னா, ஜெபம் பண்றதுல அவங்களோட ஆர்வம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். எப்ப பாரு அழுது அழுது எதற்கு குறிப்பாவது ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. ஒரு சில பிள்ளைகள் பாத்தீங்கன்னா, போதகம் பண்றதுல வந்து மிகவும் ஆர்வம் இருக்கும். நான் ஏதாவது ஒரு டாபிக்க சொல்லிக்கிட்டு கொண்டே இருப்பேன். ஏதாவது விஷயத்த பண்ணிக்கொண்டே இருப்பேன்னு சொல்லி, இது போன்று தன்னுடைய நேரங்களை பயன்படுத்துற பிள்ளைகளுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா அதிகம். ஆனா, அந்த வசனத்தை கேட்டு வசனத்தின்படி வாழுகின்ற பிள்ளைகளுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா, மிக 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 குறைவு. இன்னைக்கு அதெல்லாம்